யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலிஸ் தியரம் அண்ட் பெர்முடேஷன் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேலிஸ் தியரம் பார்க்குறக்கு முன்னாடி பெர்முடேஷன் குரூப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பெர்முடேஷன் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன தெரியுங்களா? அரேஞ்ச்மெண்ட் ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட். எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஒரு டீச்சர் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸை வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்கள எப்படி உட்கார வைப்பாங்க? ஏங்கிற ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட்டு, பிங்கிற ஸ்டூடெண்ட்டை செகண்டு, சிங்கிற ஸ்டூடெண்ட்ஸை தேர்டு உட்கார வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி உட்கார வைப்பாங்க? இந்த மாதிரி ஃபாலோயிங் வேஸில் வந்து அவங்க உட்கார வைக்கலாம். இதுதான் அவங்களுக்கு பாசிபிளான வே. ஒன்று தேர்ட் ஸ்டூடெண்ட்டை நடுவில் உட்கார வைக்கலாம், ஏங்கிற ஸ்டூடெண்ட்டை இந்த சைடு உட்கார வைக்கலாம், பிங்கிற ஸ்டூடெண்ட்டை இந்த சைடு உட்கார வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸில் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோ இருக்குங்க? 6 வேல தான் அவங்களால உட்கார வைக்க முடியும். இதை தாண்டி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? இல்லை, இவ்வளோதான் பாசிபிலிட்டி. அப்போ இதை பெர்முடேஷனில் நம்ம எப்படி சொல்லலாம்னா 3 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6. ஓகேங்களா? 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா 6 வேஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அப்போ இதோட நம்பர் ஆஃப் பெர்முடேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் நம்ம என்னென்னு எழுதலாம்? n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ஆல் பெர்முடேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர் ஃபார்ம் அ குரூப். இந்த எல்லா n ஃபேக்டோரியல் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா பெர்முடேஷன் ஆப்ஜெக்ட், அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுமாம்மா. எப்படி அப்படின்னா பெர்முடேஷன் குரூப் சாட்டிஸ்ஃபைஸ் த க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் ஆக்சியம்ஸ். இந்த ஆக்சியம்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? n வரைக்கும் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், பெர்முடேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர், இது என்ன பண்ணும்? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? இட் இஸ் அ குரூப். சரிங்களா? அப்போ பெர்முடேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட் டுகெதர் ஃபார்ம் அ குரூப். இப்போ இன்னொரு டெஃபினிஷன் பார்க்கலாம் நம்ம புக்கில் பேஸ் பண்ணி. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொன்னேன். இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெர்முடேஷன் ஆஃப் அ செட் ஏ இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ, தட் இஸ் போத் 1 to 1 அண்டு on to. இந்த பெர்முடேஷன் ஆஃப் செட் ஏலேருந்து ஏக்கு வந்து நம்ம மேப்பிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமாமா? 1 to 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆன் டூங்கிற கண்டிஷனும் வந்து என்ன பண்ணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி 1 to 1 அண்ட் ஆன் டூ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது 1ன்னு எழுதியிருக்கேன், இது 2. 1 to 1 அண்டு ஆன் டூ, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். A permutation group of a set A is a set of permutation of A that forms a group under composition. So it forms a group under composition. Composition ஒன்றும் இல்லைங்க, ஆப்ரேஷன். நம்ம அடிஷன் பண்ணுறோம் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை தான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ குரூப்பில் x1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெர்முடேஷன் குரூப்பில் x2, x2 வந்து x4, x3 x6. ஸோ எவ்ரி இமேஜ் ஹாஸ் அ ப்ரீ இமேஜ் அண்ட் எவ்ரி ப்ரீ இமேஜ் ஹாஸ் அ இமேஜ். அப்படி இருந்ததுன்னா இது என்னது? 1 to 1 and on to, 1 to 1 and on to இருந்ததுன்னா அது ஐசோமார்பிசம். அப்போ பெர்முடேஷன் குரூப்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பெர்முடேஷன்ஸ் கேன் ஃபார்ம் அ குரூப் அண்ட் பெர்முடேஷன் கேன் ஃபார்ம் அ ஐசோமார்பிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ தியரம்க்கு வரலாம். எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு அ குரூப் ஆஃப் பெர்முடேஷன். நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் பெர்முடேஷன் குரூப்பை என்ன ஃபார்ம் பண்ணும்? ஐசோமார்பிக் ஃபங்க்ஷனையும் ஃபார்ம் பண்ணும், குரூப்பும் ஃபார்ம் பண்ணும். அப்போ எல்லா குரூப்புமே என்ன தான்? ஐசோமார்பிக் டு பெர்முடேஷன். பெர்முடேஷன் குரூப்பும் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தர் கேலே அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆத்தர் பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு அ குரூப் ஆஃப் பெர்முடேஷன். அப்போ எல்லா குரூப்பும் பெர்முடேஷன் குரூப்புக்கு ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் நம்ம குரூப் எங்கே ஆரம்பித்தோன்னு பாருங்கள். குரூப்னால் என்னன்னு பார்த்தோம், என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் குரூப்புன்னு பார்த்தோம். குரூப்லேருந்து சப் குரூப் பிரித்தோம் அப்படின்னா அந்த சப் குரூப் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தோம். சப் குரூப்லேருந்து கோசெட்ஸ் பிரித்தோன்னா கோசெட்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ நார்மல் சப் குரூப்னால் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். நார்மல் சப் குரூப்னா லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது நார்மல் சப் குரூப்னு பார்த்தோம். ஒரு குரூப் டிவைட்ஸ் நார்மல் சப் குரூப்னா அதை கோஷன் குரூப்னு பார்த்தோம். கோஷன் குரூப்லேருந்து ஹோமோமார்பிசம்னா என்னன்னு பார்த்தோம். ஹோமோமார்பிசமோட டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதோட தியரம்ஸ் பார்த்தோம். பெர்முடேஷன் குரூப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக கேலே என்ன தெரியுங்களா சொல்லிடுறாரு? Every group can be represented concretely using
பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ குரூப் அப்படின்னாலே குரூப் வந்து இவ்வளோ நேரம் நம்ம குரூப்னா என்ன பண்ணோம், அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங்காக நம்ம யோசிச்சுக்கிட்டோமா, நம்மளால் வந்து கண்ணால் காமிக்க முடியல இதுதான் குரூப் அப்படின்னு காமிக்க முடியல. நம்ம என்ன பண்ணோம், அப்ஸ்ட்ராக்டாக வந்து அதை யோசிச்சு வச்சுருந்தோம் குரூப் அப்படிங்கிறத. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெர்முடேஷன் யூஸ் பண்ணி ஒரு கான்க்ரேட்டாக ரெப்ரசன்டேட் பண்ணலாம். குரூப்பை நம்மளால் ரெப்ரசன்டேட் பண்ண முடியும் பெர்முடேஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்டடியிங் பெர்முடேஷன் குரூப் இஸ் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் குரூப்ஸ். அப்போ எல்லா குரூப்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா பெர்முடேஷன் குரூப்ஸ் நம்ம நல்லா தரோ பண்ணாலே போதும். குரூப் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ குரூப்பில் என்னென்னலாம் இருக்குது, சப் குரூப்பு, கோசெட்டு, நார்மல் சப் குரூப், கோஷன் குரூப், ஹோமோமார்ஃபிசம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஐசோமார்ஃபிசம், பெர்முடேஷன் குரூப். இந்த பெர்முடேஷன் குரூப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குரூப்ஸ் ஃபுல்லாகவே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ கேலே வந்து அவரோட தியரம் என்ன சொல்கிறாரு, எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு அ குரூப் ஆஃப் பெர்முடேஷன். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட குரூப் தியரி. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சாப்டர் வந்து நம்ம ரிங் அதெல்லாம் பார்ப்போம். ரிங்கு அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங் அதெல்லாமே ரிவைஸ் பண்ணலாம். இது போக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.